சின்ன பிள்ளைங்க எல்லாம் வாலிபர்களாம் கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பெற்றோர்களை காட்டிலும் நம்மை புரிந்து கொள்ளுகிற தேவன். நம்முடைய அம்மா அப்பாவை காட்டிலும் நம்மை புரிந்து கொள்ளுகிறவர். நீங்க ஆண்டவரை ஒரு கொடூரமான ஒரு தெய்வமாக நீங்கள் பார்க்க கூடாது. அவர் மிகுந்த அன்புள்ளவர். ஏன் ஆமென் சொல்லல? உங்களுக்கு அன்புள்ளவரா தெரியலையா? நம்முடைய ஆண்டவர் மிகுந்த அன்புள்ளவர், கிருபை உள்ளவர். அவர் மன்னிப்பதில் தயை பெருத்தவர். ஹல்லேலூயா. அவர் கருணையின் சிகரம், God of compassion. ஆமென். சோ ஆண்டவர் மனுக்குலத்தை மிகவும் நேசிக்கிறார். ஆகவேதான் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே அனுப்பிவிட்டார். குமாரனும் ஆமென் நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் மனிதனை ரொம்ப நேசிக்கிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட அப்பா அம்மா எல்லாம் டெம்பரரி தானே, இல்ல தற்காலிகமான உறவு தான். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, என்னுடைய 18 வயதுல 19 வயதுல எங்க அப்பா இறந்துட்டாங்க. அப்ப எனக்கு எத்தனை வருஷம் தான் அப்பா இருந்தாங்க சொல்லுங்க, நீங்க எல்லாம் பேசுங்க. எத்தனை வருஷம் தான் இருந்தாங்க? 18 வருஷம் தான். டெம்பரரியில சின்ன கொஞ்சம் வருஷம் ஓடிடுது 18 வருஷம். ஸோ நிறைய பேர் வந்து என் தங்கச்சி நான் ஏற்கனவே சொல்லிருக்கலாம், எனக்கு அடுத்த 4 வருஷம் இளையவள். அவள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டா 2016 ஜனவரியில். அவர் தேவ ராஜ்யத்துக்கு போகும்போது அவளுடைய பிள்ளைக்கு கேர்ள் பேபி, அவளுக்கு வயது 2.5 வயது, 2.5 years. இன்னும் ஒரு சில பிள்ளைங்கள்லாம் பிறக்கும் போதே அம்மா இறந்துடுறாங்க, பிள்ளை பிறக்கிறாள். ஏன் இதை சொல்றேன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகள் எல்லாம் மிக தற்காலிகமானது. ஹல்லேலூயா. தற்காலிகமான உறவிலேயே இந்த பெற்றோர்கள், தாய் தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக எதையும் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார்கள், எந்த தியாகத்தையும் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார்கள். ஆனால் ஆமென் நம்மை உருவாக்கி, ஆமென் அவருடைய பிள்ளைகளாக நம்மை உருவாக்கி, அவரை விட்டு வழி விலகும் போது அவருடைய குமாரனை அனுப்பி நமக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி திரும்ப விலை கொடுத்து வாங்கின ஆண்டவருக்கு நம்ம மேல எவ்வளவு கரிசனை உண்டு. பிள்ளைகளுக்காக நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன், கவனிங்க. கதை சொல்லட்டுமா? கவனிங்க. ஒரு பையன், அவங்க அப்பா கார்பெண்டர். அந்த மகன் அவன் ஹாலிடேஸ்ல விளையாடும் போது அவங்க வீட்டுக்கு பின்னால ஒரு பெரிய ஓடை. இவனும் வளர்ந்து அப்பா செய்யறதெல்லாம் பார்த்து இவனும் ஒரு நாள் ஒரு அழகான டிராயிங்கை பார்த்து ஒரு போட், அந்த போட்டை இவனே செய்யணும்னு சொல்லி இவன் செய்ய ஆரம்பித்தான். அவங்க அப்பாவும் ஹெல்ப் பண்ணி ரொம்ப அழகான பியூட்டிஃபுல் போட் அவங்க செஞ்சு அதுக்கு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு, அந்த பையன் அவ்வளோ சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் டைம் கிடைக்கும் போது தன் வீட்டுக்கு பின்னால் இருக்கிற அந்த ஓடையில் அந்த போட்டை விட்டு விளையாடுவான். ரொம்ப அழகா அது போகும். பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த போட் என்ன செஞ்சது, காணாம போயிருச்சு. அடிச்சுட்டு தண்ணியில எங்கேயோ போயிருச்சு, மிஸ் ஆயிடுச்சு. அவன் ரொம்ப ஒரு நாள் உட்காந்து சாப்பிடாம உட்காந்துருந்தான். அவங்க அப்பா கேட்டாங்க, என்னடா விஷயம், என்ன விஷயம்? அவன் ரொம்ப நேரம் கேட்டோன்னு சொன்னான், என் போட் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சோகம். இல்லை இன்னொன்று பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு அந்த போட்டு தான் வேணும், சின்ன பிள்ளை அந்த போட்டு தான் வேணும். அவன் மைண்டை டைவர்ட் பண்றதுக்கு அவங்க அப்பா என்னென்னமோ செஞ்சாங்க. அவன் ஒன்றும் ஒத்து வரல. சரி இவனை கடைக்கு கூட்டிட்டு போகலான்னு சொல்லி 2 நாள் கழிச்சு அந்த கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போனாராம். உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, உனக்கு என்ன வேணா வாங்கிக்கோன்னு சொல்லி அவன் பார்த்துட்டே இருக்கான். அவன் மைண்ட் எல்லாம் அந்த போட்டில் தான் இருந்தது. நான் உருவாக்கின போட், நான் பெயிண்ட் அடித்தேன், எனக்கு ரொம்ப அதுதான் எனக்கு வேணும். அங்கே போகும்போது திடீர்னு டேடின்னு கத்துனான். என்னடா அப்படின்னு சொன்னா, ஒரு கடையில்
ஒரு போட்டு தொங்கிட்டு இருக்கு. அவன் சொன்னான், இதுதான் என் போட்டு தான், என் போட்டு தான். அவன் கத்துன்னு கத்துறான், இது எனக்கு வேணும், இது என் போட்டுன்னு கத்துறான். கடைக்காரன் வெளியே வந்தான். ஏ தம்பி, என்ன பேசுற? அது உன் போட்டு தான், ஆனா காசு கொடுத்தா உன் போட்டு, இது கடையில் இருக்கிறதுன்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னோன்னா பயங்கரமாக அடம் பிடிச்சோன்னா அவங்க தகப்பனார் வேறு வழி இல்லாமல் அதை விலை கொடுத்து அந்த போட்டை வாங்கி அவன் கையில் கொடுத்தான். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. அவன் வீட்டுக்கு வந்து அந்த போட்டை பார்த்து பேசினான். என்ன பேசினான் தெரியுமா? நீ 2 விதத்தில் எனக்கு சொந்தம். ஒன்று, நான் தான் உன்னை உருவாக்கினேன். 2வது, நான் உன்னை இழந்து திரும்ப உன்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். நீ 2 விதத்தில் எனக்கு சொந்தம். இதேதாக ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். தம்பி, தங்கச்சி, சகோதரா, நீங்களும் நானும் 2 விதத்தில் ஆண்டவருக்கு சொந்தம். ஒன்று, அவர்தான் நம்மை உருவாக்கினார். ஆனால் பாவம் செய்து அவரை விட்டு விலகி காணாமல் போன ஆடாக நாம் போன பொழுது என்னை திரும்ப விலை கொடுத்து வாங்கினார். சாதாரண விலை அல்ல, தன்னுடைய ரத்தத்தை விலையாக கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீங்களும் நானும், அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, யூ பிலாங் டு மீ, நீங்கள் எனக்குரியவர்கள். ஹல்லேலூயா. சோ கவனிங்க, நீங்களும் நானும், பிசாசு நம்மை இந்த உலகத்திற்கு உள்ளே அமிழ்த்த பார்க்கிறான். அவன் தனக்கு அடிமையாக மாற்ற விரும்புகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவள் என்று ஆண்டவர் உரிமை பாராட்டுகிறார். நல்ல கவனிங்க. எனக்கு எப்பொழுதுமே இந்த வாலிபர்களோடு அதிகமாக நான் பேசும்போது இந்த எரேமியா 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்கலாமா? எரேமியா 8:4. ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ, எருசலேமியராகிய என் ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? கபடத்தை உறுதியாக பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம்னு சொல்றாங்க. திரும்ப கவனிங்க, கவனிங்க எல்லாரும் என்ன பாருங்க. ஆண்டவர் he is very practical. கவனிங்க, நம்ம அப்பா அம்மா கூட இவ்வளவு பிராக்டிக்கலா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க அன்புனால பாசத்தினால கடாப்புடான்னு திட்டுவாங்க, இல்லைன்னா அடிச்சிருவாங்க. ஆனா ஆண்டவர் வந்து வெரி பிராக்டிக்கல். அவர் என்ன சொல்றாருன்னா, டே, விழுந்தா எந்திரிக்கிறது இல்லையாடா, வழி தப்பி போனா திரும்பி வர்றது இல்லையா, நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன். நீ வழி தப்பி போயிட்ட, எக்கேடா கெட்டு போன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் உன்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன், எனக்கு நீ வேணும், நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். கீழே விழுந்தா எழும்புறது இல்லையா, எழும்புடா. தூசியை உதறிட்டு எழும்பு, பாவத்தை உதறிட்டு எழும்பு. நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை நேசிக்கிறேன், உனக்காக என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன், உன்னை நான் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன், நான் உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன், நீ எனக்கு வேண்டும். அன்றைக்கு சீஷர்களை ஆண்டவர் அழைத்து, எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், அங்கே ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள், அந்த கட்டுகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். யாராவது கேட்டா ஒண்ணு சொல்லாதீங்க, அவைகள் எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேச, இந்த வார்த்தையை கேட்கிற யாராய் இருந்தாலும் சரி, மனிதனே, சகோதரா, சகோதரி, நீ எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும், நீ எந்த காரியங்களை பின்பற்றுகிறவனாக இருந்தாலும், இயேசுவை வெறுக்கிறவனாக இருந்தாலும், மனுக்குலத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உண்டாக்கினார். தன்னுடைய சாயலாக உண்டாக்கினார், தன்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார், தனக்கு பிள்ளைகளாக உண்டாக்கினார். நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவ தூதர்களை அவர் வேலைக்காரராக உண்டாக்கினார், ஆனால் மனிதனையோ அவருடைய பிள்ளைகளாக உருவாக்கினார். ஹல்லேலூயா. அம்மா, பிள்ளைகளாக உருவாக்கினார்.
அதனாலதான் அவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு அவர் வருந்தி அழைக்கிறார். யாரையும் கட்டாயப்படுத்தல. நான் நேற்று சொன்னதை திரும்ப சொல்றேன். எரேமியா மூலமா கர்த்தர் சொல்கிறார், 2 வழிகளை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். ஒன்று மரண வழி, இன்னொன்று ஜீவ வழி. ஆமீன். இதுல வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கடவுள் சொல்றதெல்லாம் நீ கீழ்ப்படியணும், பாவம் செய்யக்கூடாது. ஆமேன். ஆனால் நித்திய சந்தோஷத்தை நான் உனக்கு தருவேன், நித்திய ஜீவனை தருவேன், பரலோக பாக்கியவானாக நான் உன்னை மாற்றுவேன். ஆனால் இப்பொழுது பாவம் செய்து இப்பொழுது இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணிட்டு நீ ஜாலியா வாழ்றதுக்கு இந்த வழியை நீ சூஸ் பண்ணலாம். அது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு கூப்பிடும். இந்த உலகம் நம்மை கூப்பிடுகிறது, கம் அண்ட் என்ஜாய், வா என்ஜாய் பண்ணு, உனக்காக நான் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன், கம் ஆன் என்ஜாய். சோசியல் மீடியால என்ஜாய் பண்ணு, தேவையில்லாத காரியங்கள் என்ஜாய் பண்ணு. இந்த வயசுல உனக்குள்ள உணர்ச்சிகள் இருக்கும், கண்களின் இச்சை, என்ஜாய் பண்ணு லைஃப். என்ஜாய் இந்த வயசுல என்ஜாய் பண்ணலைன்னா வேற எந்த வயசுல சொல்லி உன்னை ரொம்ப அட்ராக்டிவா கூப்பிடும். அதைத்தான் பைபிள் சொல்லுகிறது. மோசே விசுவாசத்தினாலே தான் மோசே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷம், அப்படின்னா டெம்பரரி பிளஷர்ஸ், டெம்பரரி. இந்த உலகத்தில் ரொம்ப இதா இருக்கு, கவலையா இருக்குன்னு தண்ணி அடிக்கிறான். அது தெளிஞ்ச உடனே கையில காசு இல்லை, வீட்டில் பிள்ளைகள் பட்டினி, குடும்பத்தில் சண்டை, சமாதானம் முதல்ல இருந்ததை விட அதிகமா போயிருச்சு. அப்ப நீ குடிக்கிற குடி உன்னை தற்காலிகமாக தான், கொஞ்சம் மணி நேரங்கள். இன்னைக்கு நிறைய பேர் ட்ரக்ஸ் எடுக்கிறான். எதுக்குன்னா ஜாலியா இருக்கணும். ஆனா உன்னுடைய எதிர்காலம், சரீரம், உன்னுடைய மூளை எல்லாவற்றையும் நாசம் பண்ணி விடுகிறது, சரீரத்தை அழித்து விடுகிறது. அதுக்கப்புறம் வாழ்க்கை நரகமாக மாறி விடுகிறது. காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க, ஸ்கூல்ஸில் படிக்கிறவனே இன்னைக்கு ட்ரக்ஸ் எடுக்கிறான்னு சொல்றாங்க. இந்த உலகத்தில் பிசாசு உன்னை அழைக்கிறான், கம் அண்ட் என்ஜாய், நான் உனக்கு நிறைய என்ஜாய்மெண்ட் வைத்திருக்கிறேன். ஆனால் முடிவு மரணம். நல்ல கவனிங்க. அப்பா அம்மாக்கு தெரியாம ரகசியமா செய்யற பாவம், அந்தரங்கத்தில் செய்கிற தவறுகள் உனக்கு என்ஜாய் தரும், என்ஜாய்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனா உன்னை பிசாசு, அவன் அவ்வளோ நல்லவன், நல்ல பயங்கரமான திருடன், உன்னை கொஞ்சம், அதாவது இந்த பறவைகளை பிடிக்கிறது கொஞ்சம் தானியத்தை போடுற மாதிரி தான் பிசாசு. ஏதாவது மிருகத்தை பொறி வச்சு பிடிப்பாங்க, அதுக்கு தேவையான கொஞ்சம் காண்பிச்சு அதை அட்ராக்ட் பண்ணுது. அதை சாப்பிடணும்னு அல்ல, அதை இவன் சாப்பிடணும்னு. லிசன் கேர்ஃபுல்லி. இதே தான் பிசாசு, இதே தான் பிசாசு. உனக்கு பிளஷர் கொடுக்கிற மாதிரி இருக்கும், என்ஜாய்மெண்ட் கொடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவன் என் வலையை வைத்து உன்னை பிடித்து, உன்னை கட்டி, உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போறதுக்கு திட்டம் வைத்திருக்கிறான். ஆனால் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். உள்ளே இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, வெளியே இருக்கிறவர்களும் இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, ஆமென், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக வாழத்தான் நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். உலகத்துக்கு பின்னால போயிடாதீங்க. கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவும் விசாலமுமாக இருக்கிறது. நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு தெரியும், நீ கவனிங்க. இந்த பேதுரு, நல்ல கவனிங்க, எல்லாருக்கும் பேதுரு பத்தி தெரியும். பேதுரு தன்னுடைய ஆண்டவர் தெரிந்தெடுத்த 12 சீஷர்களும் நம்மை போல சாதாரணமான மனிதர்கள். அவர்கள் விழுந்து விழுந்து எழும்பினார்கள். அவர்கள் குறைவுகள் அவ்வப்பொழுது வெளிப்பட்டது. ஏன்னா அவர்கள் சாதாரணமான மனிதர்கள். ஆண்டவரோடு 3.5 ஆண்டுகள் பயணித்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில பெரிதாக மாற்றம் வரவில்லை. பெரிதாக மாற்றம் வரல.
3.5 வருஷம் அவரோடையே உண்டு உறங்கி அவருடைய மெசேஜை டைரக்டா கேட்டு அவர்கள் இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில ஜெயிக்க முடியல. மாம்சம் தலை தூக்கினது, ஆவியின் சிந்தை அவங்களுக்குள்ள வரல, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரல. அவர்கள் சாதாரண மனிதர்களாக விழுந்து விழுந்து எழும்பினவர்களாகத்தான் இருந்தார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒருவேளை குறிப்பிட்ட சீஷருடைய குறைவுகள் விழுதல் அதிகமாக சொல்லப்பட்டிருந்தாலும் எல்லாருமே அப்படித்தான் இருந்தார்கள். நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட். அதிலே பேதுருவை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு ஆண்டவரை மிகவும் நேசித்தான். ஆண்டவருக்காக வாழணும்னு விரும்பினான். ஆண்டவருக்காக பாடுகளை அனுபவிக்க தன்னை அர்ப்பணித்தான். ஆசையை வெளிப்படுத்தினான். ஆண்டவருக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது, சிலுவை பாடுகள் வந்துவிடக் கூடாது, ஆண்டவர் இப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு இவன் ரொம்ப இயேசுவை நேசித்தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ காலையில சேவல் கூவுறதுக்கு முன்னால நீ என்ன செய்ய போகிறாய்? 3 தரம் என்னை. இவனுக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. நானும் உண்மை மறுதளிக்கிறதா? நெவர் நெவர் நெவர். ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே, எப்படி நான் உங்களை மறுதளிப்பேனா? எப்படி மறுதளிப்பேன்? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லப்பா, உன் மேல பிசாசு கண்ணு வச்சிருக்கான், உன்னை டார்கெட் வச்சிருக்கான். உன் மேல நான் வைத்திருக்கிற திட்டத்திலிருந்து உன்னை வழி விலகி எங்கேயோ நரகத்திற்கு கொண்டு போக, நீ ஊழியக்காரன் ஆயிடக்கூடாது, நீ தேவனுடைய சித்தம் செஞ்சிடக்கூடாது, உன் வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தம் பரிபூர்ணமாக நிறைவேறி விடக்கூடாது. அதனால பிசாசு உன்னை கவிழ்க்க திட்டம் வைத்திருக்கிறான். ஆனாலும் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக ஜெபித்திருக்கிறேன், ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா நீ எனக்கு வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பேதுருவோடு சொன்ன ஆண்டவர் தான் நம்ம அத்தனை பேருடையும் சொல்றாரு, நீ எனக்கு வேண்டும். ஆமே. அதிகமான போராட்டங்கள், அதிகமான விழுகை, அதிகமான நம்முடைய தாட் லைஃப்ல தவறான எண்ணங்கள். எல்லாரும் என்ன பாருங்க, தவறான எண்ணங்கள். தனியா இருக்கும்போது தப்பு தப்பா யோசனை, மொபைல் பார்க்கும்போது தவறான காரியங்கள், ஃப்ரெண்ட்ஸோட சேரும் போது ஸ்கூல்ல காலேஜில் தவறான வார்த்தைகள் எல்லாம் பேசி பேசி அது என் சப்கான்சியஸ்ல போய் உட்கார்ந்து நான் கற்பனை செய்து கற்பனையிலேயே வாழ்கிற அநேகர் உண்டு. கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. பிசாசு அப்படிதான் உங்களுக்கு பிளஷர் கொடுப்பான், என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்முடைய எங்கேயோ கொண்டு போக அவன் திட்டம் வைத்திருக்கிறான். இந்த பேதுரு ஆண்டவருக்காக வாழ விரும்பினான். இன்னைக்கு சபையில் இருக்கிற வாலிபர்கள் மட்டுமல்ல, எல்லாரும் அப்படித்தான். மாம்சம் தலை தூக்குகிறது, சுயம் தலை தூக்குகிறது, ஜென்ம குணங்கள் ஜெயிக்க முடியல. பைபிள் சொல்லுகிறது, ஒருவன் எதற்கு எதினால் அவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையா இருக்கிறான். ஒரு சின்ன கோபத்தை நீங்க விட முடியலையா, நீங்க அடிமை என்று பைபிள் சொல்லுகிறது. நாம் அடிமைகளாக இராமல் சுயாதீனராக இருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய பிள்ளைகள் அடிமைத்தனத்தில் வாழ்வது தேவ சித்தம் அல்ல. பிசாசு நம்மை அடிமைப்படுத்த விரும்புகிறான். நம்ம எல்லாருமே கேர்ஃபுல்லா இருக்கணும். வாலிபர்கள் மட்டுமல்ல, பெரியவர்கள். ஜென்ம குணம். நான் இன்னைக்கெல்லாம் சர்வசாதாரணமா, அதாவது இயேசுவை அறியாத குடும்பங்களில் என்னென்ன நடக்குதோ அதெல்லாமே சர்ச்சுக்கு வர்ற தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நடக்குது. நான் நேற்று கூட ஒருத்தர்கிட்ட நேற்று தான் ஒரு ஊழியக்காரரோட, ஒரு சபை போதகரோட நான் ரொம்ப பாரத்தோடு பேசிட்டு இருந்தேன். அவரு சொன்னார், ஆமா அண்ணே, ஆமா, குடும்பத்தில் வர்ற பிரச்சனைகள், மாமியார் மருமகள் சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறாக பேசுதல், ஒருத்தரை பகைத்தல்,
மன்னிக்க முடியாத சுவாபங்கள் இயேசு அறியாத ஜனங்களுக்குள்ள இருக்கிறது அப்படியே குடும்பத்துக்குள்ள இருக்கு. இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்க அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் பிசாசு நம்ம இன்னும் இருளுக்குள் தான் வைத்திருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிறவன் சொல்லுங்க மனித கொலை பாதகனாக இருக்கிறான். ஐயோ நான் கொலை செய்யல, இல்ல நீங்க கொலை செஞ்சிருக்கீங்க. ஏன்னா சகோதரனை சகோதரிகளை பகைக்கிறீங்க குடும்பத்துக்குள்ளேயே. அதாவது பெண்கள் பிள்ளைங்க அப்பா அம்மா பிள்ளைன்னா எப்படி வளர்ப்பாங்க, உயிரை கொடுத்து வளர்த்தி அவங்க திருமண வயதில் ஒரு நல்ல மாப்பிள்ளை நான் பார்த்த மாதிரியே என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கணும், அவன் சந்தோஷமா இருக்கணும் தான் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒருவேளை அமைஞ்சரியா இருந்தாலும் வீட்டில் இருக்கிற ஆவிக்குரிய மாமியார், என்ன மாமியார் என்னங்க ஒரு மாதிரி நீங்கெல்லாம் தேவதூதர் ஆயிட்டீங்க. ஆவிக்குரிய மாமியார் சொல்லுவாங்க ஆவியில் நிறைஞ்ச பணமரத்துக்கே போயிடுவாங்க நம்ம ஆட்கள். ஆனா புத்தி சொல்ல மாட்டீங்க நீங்க, ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்கிறதுனால புத்தி மாறல. ஆமா உள்ள வந்த மருமகள் ஓட்ட அது எதை செஞ்சு எதை குற்றம் கண்டுபிடிக்கலாம்னே பாக்குறது. ஆனா அதே வீட்டில் அவங்க மக இருப்பா, அவ செய்யறதெல்லாம் அவங்களுக்கு தப்பா சொல்லுங்க தெரியாது. ஓ மை காட், இன்னைக்கு பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் வேதனை. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற பிரச்சனைகள். உங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்றது, என்ன கவுன்சிலிங் கொடுக்கறது, எத்தனை இதே பூவங்கோட்டில் நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் பேசும்போது தாசையாக இருந்தாங்க. அவங்க நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னால் பேசும்போது சொன்னாங்க, இந்த சபையில் ஏராளமான கன்வென்ஷன், ஏராளமான ப்ரீச்சர், நீங்கள் ஆவிக்குரிய சாப்பாட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு ஜீரணமாகாமல் இந்த சபையில் புளிச்சேப்பம் வந்துட்டு இருக்குன்னாரு. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நீங்கள் மறந்துடுவீங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இதே கீழே அப்போ இந்த பில்டிங் எல்லாம் கட்டலன்னு நினைக்கிறேன் நான், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. வார்த்தைகளை கேட்டு கேட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணல. ப்ராக்டிஸ் பண்ணால் தானே வாழ்க்கை மாறும். வசனத்திற்கு வல்லமை இருக்கிறது என்னை இயேசுவை போல மாற்றுவதற்கு. பரிசுத்த ஆவியானவர் அதற்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஏதோ அந்நிய பாஷைகளை பேசி குதிச்சுட்டு போறதுக்கு அல்ல. எனக்குள்ளே பக்தி விருத்தி உண்டாக வேண்டும், அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நான் மாற வேண்டும், நான் இன்னும் மாறணும், இன்னும் உம்மை அறியணும். என்னுடைய மாற்றம் மற்றவர்களால் பேசப்பட வேண்டும். மனைவியுடைய மாற்றம் கணவன் சாட்சி கொடுக்கணும், கணவனுடைய மாற்றம் மனைவி சாட்சி கொடுக்கணும், பிள்ளைகளுடைய மாற்றம் பெற்றோர்கள் சாட்சி கொடுக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்படி நாம் மறுரூபத்தின் மேல் மறுரூபம் அடைந்து இயேசுவை போல மாற கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்தவன்னா சும்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஞானசாரம் எடுத்தாது, அந்நிய பாஷெல்லாம் பேசி முழங்குவோம், சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறோம், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பரலோகம் போகிறது ரொம்ப கஷ்டம். பவுல் சொல்லுகிறார், முன்னே நான் தூஷிக்கிறவனாக இருந்தேன், முன்னே நான் அப்படி இருந்தேன், ஆனால் இப்பொழுதோ எனக்குள் கிறிஸ்து இருக்கிறார், எனக்குள் இருந்து கிறிஸ்து வெளிப்படுகிறார். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை நான் வீசுகிறேன், அதான் சாட்சி. எனக்குள் இருக்கிற கிறிஸ்து, நான் சிறுக அவர் பெருக, என் மாம்சம் சிறுக கிறிஸ்துவுடைய குணங்கள் பெருக. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. என் வீட்டில் தேவ அன்பு, தேவ அன்பு. நம்ம ரோமர் 5 ஆண்டவர் என்ன எழுதியிருக்கார்? ரோமர் 5:5 வாசிங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிய வசனம் தானே. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே பிதாவுடைய கடவுளுடைய தெய்வத்துடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா ஹல்லேலூயா.
ஒருவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தான், ஆனால் இங்க பைபிள் சொல்கிறது தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்றான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்ப தேவ அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்ம பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறோம் என்றால் தேவ அன்பினாலே நிறைந்திருக்கிறோம் என்ற அர்த்தம். என்ன ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்த வசனத்தின்படி தேவ அன்பினாலே நம்ம எப்படி இருக்கிறோம்? ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் பரிசுத்த ஆவியானவர் அவர் ஆண்டவர் தானே, அவர் தானே எனக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறார். அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் எனக்குள் இருந்து அவர் வெளிப்பட தேவ அன்பு. கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும் போது அன்பு திரளான பாவங்களை என்ன செய்யுமா? அன்பு எல்லாவற்றையும் சகிக்கும். ஒரு பெரிய பட்டியல் எழுதுகிறார். அன்பு உங்களுக்கு இல்லாவிட்டால் நீங்கள் ஓசையிடுகிற வெண்கலம் பிரயோஜனமே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் அன்பினாலே நிறைந்து ஒருவரை ஒருவர் நேசித்து விட்டு கொடுத்து மன்னித்து நாம் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாப்போம். இதுதான் கிறிஸ்தவம். ஒவ்வொரு நாளும் நாம் முன்னேறி கொண்டே இருக்கணும். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமா, எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். அதிகம், சத்தமா சொல்லுங்க, அதிகம். ஆமா, ஒரே நிலையில் இருக்கிறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒன் லெவல் டு another லெவல், another லெவல், another லெவல், இப்படி மாறிடே ஒன் ஃபைன் மார்னிங் நான் இயேசுவை போல மாறிவிடுவேன். என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்ப்பார்கள். என் குடும்பத்தில் நான் கிறிஸ்துவுடைய சுவாபங்களை வெளிப்படுத்த ஆரம்பிப்பேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என் கூடயும் கர்த்தர் பேசுகிறார், உங்களுடைய கர்த்தர் பேசுகிறார். ஆமென். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர்களுக்குள்ளே மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். மாம்சம் மறைந்து கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் மாய தேவா அருள் செய்கு. இதுதாங்க ரியல் கன்ஃபெஷன். இந்த பாட்டு, இந்த பழைய பாடல்கள்ல இருக்கிற அந்த உண்மையான அர்த்தம் நமக்கு என்ன தேவைன்றது அந்த பாட்டு சொல்லுகிறது. எமில் ஜெபசிங் அண்ணன் மூலமா ஆண்டவர் எவ்வளவு பாடல்களை தந்திருக்கிறார். எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை பாடலாமா? சுயம் இல்ல, நமக்குள்ள சுயம் இருக்குல்ல, சுயம் என்ன சாம்பலா மாறணும். நிறைய பேர் அவங்க தான் ஏன் விருப்பம், மற்றவங்களுடைய உணர்வுகளை அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. நான் சொல்லி செய்யல, நான் எதிர்பார்த்த நீ செய்யல, சண்டை. அவர்களுடைய உணர்வு என்ன, அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, மற்றவர்களை குறித்து நாம் கவலைப்படுறதே இல்லை. ஆனா கிறிஸ்துவுக்குரியவன் தனக்கானவைகளை தேடாமல் பிறருக்கானவைகளை தேடுவானாக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தன்னை நேசிக்கிறது போல என்ன செய்யணும்? ஆமா, அவர்களையும். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. எனக்குள்ள இருக்கிற சுயம் சாகணும், எனக்குள்ள இருக்கிற மாம்சம் சாகணும். பவுல் எழுதுகிறார் சபைக்கு, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் நான் திரும்ப கர்ப்ப வேதனைப்படுகிறேன். உங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாயிட்டா உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை சக்சஸ். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்குள் கிறிஸ்து உருவாகணும். மாம்சம் அழிந்து போகும். எரிச்சல், பொறாமை, மற்றவங்களை குறித்து பொறாமை, மற்றவங்களுக்கு இருக்கிற பொருளை பார்த்து ஆசை, பிறனுடைய பொருளை இச்சிப்பது. கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிற அந்த பாடலை ஜெபத்தோடு பாடலாமா எல்லாரும்? ஆண்டவரே, எனக்குள்ள சுயம் இருக்கு, அது இன்னைக்கு சாவணும். அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறாப்பா?
சுயமென்னில் சாம்பலா மாற சுத்தாவியே ஆனால் மட்டும். எத்தனை பேர் உண்மையா பாடுங்க? ஜெயம் பெற்று மாமிசம் மாய தேவா அருள் செய்குவி. சுயமெனில் மறுபடி பாடுங்க. சுயமென்று சாம்பலாய் சுத்தாவியே ஆனால் முட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் மாய தேவா அருள் செய்கு. எல்லாம் சேர்ந்து பாடலாமா? கல்வாரியில் கல்வாரியில் அன்பீனையே கல்வாரியில் எத்தனை பேர் உண்மையா கேட்கறீங்க? கழுவும் கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. வாலிப பிள்ளைங்க கவனிங்க, பெரியவர்கள் கவனிங்க. உங்க ஸ்கூல்ல மற்ற பசங்களை மாதிரியே நீங்களும் பாவம் செஞ்சீங்கன்னா, இவன் கிறிஸ்தவ பையனாடா, இவன் சர்ச்சுக்கு போற பிள்ளையா, இப்படி பண்றானே, ஏன் சொல்றாங்கன்னா உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாங்க, கிறிஸ்துவை எதிர்பார்க்கிறாங்க. நம்ம குடும்பத்துல பிரச்சனை வரும்போது, அது வீதிக்கு தெருவில் எல்லாருக்கும் தெரியும் போது, என்ன இவங்க கிறிஸ்தவங்க இவங்களே இப்படி பண்றாங்களேன்னு சொல்லுவாங்க. ஊழிய செய்யறவங்க தப்பு பண்ணும் போது, அவன் ஊழியக்காரன் இவனே எப்படி செய்யறான, ஏன்னா என்கிட்ட ஏதோ அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நான் செய்யறேன்யா, ஆனா இவங்க செய்யக்கூடாது. ஏன்னா இவர்கள் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தர், என்ன எதிர்பார்க்கிறது? கிறிஸ்துவை நான் காண்பிக்க வேண்டும். மற்ற பிள்ளைங்க மேலேயே நம்மளும் இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க 5வது 6வது 7வது வந்துருச்சுனாலே பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து பேசுகிற பேச்சு தவறான. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா நம்முடைய சின்ன பிள்ளைகளெல்லாம் கரப்ட் பண்ணி இருக்கு. சினிமா சின்ன பிள்ளைகளை, வாலிபர்களை கரைப்படுத்தி இருக்கிறது. அவனுடைய மைண்டை கரப்ட் பண்ணி இருக்கு. அதனால இன்னைக்கு அவர்கள் சிறு வயதிலேயே வயதுக்கு மீறிய காரியங்களை யோசிக்கிறார்கள், பேசுகிறார்கள். அது என்ஜாய்மெண்டா இருக்கு அவங்களுக்கு. கிளாஸ்ல வேற ஒண்ணும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தா வேற ஒரு சப்ஜெக்ட் கிடையாது அவங்களுக்கு பேசுறதுக்கு. ஆனால் அந்த இடத்துல நாம் நம்மை பாதுகாக்க, இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, என் மேல கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏன்னா நான்லாம் சொசைட்டியோட, நான் அரசாங்கத்தில் வேலை செய்தேன், கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாமே இதே நிலை தான். என் கூட வேலை செய்யற எல்லாரும் பேசுற பேச்சு இதுதான். ஆனால் ஒரு சாட்சி சொல்றேன், நான் பயங்கரமா பேசிட்டு இருப்பாங்க, என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த ரூமுக்கு வந்தோடனே என்னுடைய வயதிற்கு மூத்தவர்கள் அவங்க எல்லாம் வாயை பொத்திடுவாங்க. ஏய் சார் வந்துட்டார், நம்ம என்ன செய்யக்கூடாது, தவறான காரியத்தை பேசக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்த கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ உள்ள வந்துட்ட, அந்த அவ பிடிக்காது, அவளுக்கு பிடிக்காது, அவனுக்கு பிடிக்காது, இப்படி நம்ம பேசுறது அவனுக்கு பிடிக்காது அப்படின்னு உன்னை பார்த்து சொல்றானா? இல்லை நீயும் அவங்களோட சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்றீங்களா? ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக வாழ கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இந்த சமுதாயத்தில் நாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமானால் வேறு ஒன்றும் அல்ல, என்னிலிருந்து கிறிஸ்து வெளிப்பட்டால் தான் இந்த தேசம் மாறும்.
கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீ எத்தனை கன்வென்ஷன் போட்டாலும், எத்தனை பிரசங்கம் கேட்டாலும், நான் மாறாமல் பூவங்கோடு மாறாது. என்னை பார்க்கிறவர்கள் ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். ஏன்னா அந்த உலகத்துல பயங்கர பாவம் இல்ல, பாவம் பாவம், சிறு குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் பாவத்தினால் வருகிற சாபம், சண்டை, மாம்ச குணங்கள், வைராக்கியம், பகைகள், விரோதங்கள், வேசித்தனம், விபச்சாரம், அதெல்லாம் பெரிய பாவமாவே தெரியல. அதன் மத்தியில சவுலுடைய வேலைக்காரன் சொன்னான், இங்கே ஒரு தேவனுடைய மனிதன் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை குறித்து உங்க சின்ன ஊர்ல அப்படி ஒரு சாட்சி வரணும். இங்கே ஒரு தேவ மனுஷி இருக்கிறாள், அவளோடு கர்த்தர் இருக்கிறார். இங்கே ஒரு தேவனுடைய மனிதன் இருக்கிறான். ஊழியக்காரனை மட்டும் இந்த சாட்சி சொல்லி அழைக்க கூடாது. ஒவ்வொரு விசுவாசிகளையும் தேவ மனிதர்களாக இந்த உலகம் அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும். நம்புறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் ஊழியக்காரங்க கூட்டத்தில் பேசும்போது சொல்லுவேன், நமக்கு பட்டம் பதவியெல்லாம் தேவையில்லை. ஒன்னே ஒரு சாட்சி, இந்த மனிதனோடு கர்த்தர் இருக்கிறார். நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் சாகிற வரைக்கும் இந்த ஒரே ஒரு அடையாளம் எனக்கு போதும். இங்க வர்றதுக்கு முன்னால கோயம்புத்தூர் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் அவங்க எல்லாரும் இணைந்து ஆராதிக்கிற அந்த ஜெபத்தில் என்ன பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. அந்த நோட்டீஸ்ல தேவ செய்தி வெஸ்லி மேக்ஸ்வெல் finished. ஆமென். பேரை கூட போடாம இருந்தா பிரச்சனை இல்லை, படம் தான் போடுறாங்களே. படம் போடலைன்னா பேரை போடலாம், எல்லாருக்கும் தெரியும். அதனால ஒன்றும் அடையாளமே தேவையில்லை, இவங்க கூட கர்த்தர் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அதே மாதிரி உங்க ஸ்கூல்ல காலேஜ்ல இவன் இந்த பிள்ளை அவன் கர்த்தர் ஏசப்பா பிள்ளை, அவங்க சொல்லுவாங்க அவன் ஏசப்பா பிள்ளை, அவன் இதை செய்ய மாட்டான், அவன் நமக்கு ஒத்து வராது, அவன் நம்ம செய்யறத பார்த்தா திட்டுவான். என்னை குறித்து ஒரு சாட்சி, இந்த காலை நேரத்துல பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் பலவீனமானவன், என்னால் நிற்க முடியாது, நமக்கு விழுந்து போயிடுவேன் சொல்லிதான் என்னை நிற்க வைக்கிறதுக்காகவே அவர் எனக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். நான் தோற்று போவேன் என்று அவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், நீ என் கூட இருந்தப்ப விழுந்து விழுந்துருச்சடா, என் கூட இருந்தப்ப தடுமாறுனீங்கடா, அதனால நான் உங்களை அம்போன்னு விட்டுட்டு திக்கற்றவர்களாக விட்டு போக மாட்டேன். ஏன்னா உங்க கண்டிஷன் எனக்கு தெரியும். I know your weaknesses. உடைய பலவீனங்கள் எனக்கு தெரியும். நான் பிதாட்ட போன உடனே நான் ஃபர்ஸ்ட் பண்ற ஜெபம், அவங்கள சும்மா தனியா விட்டுறாதீங்க. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள், பாடுங்க, துணை வேண்டும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் ஹல்லேலூயா. நாம் தடுமாறு, நம்மளை பத்தி ஆண்டவருக்கு தெரியும். தம்பி மகளே, என்னை குறித்து ஆண்டவருக்கு தெரியும், உன்னை குறித்து அவருக்கு தெரியும். நாம் தடுமாறுகிறவர்கள், ஏன்னா நமக்கு பெரிய போராட்டம் உண்டு. பிசாசு, மாம்சம், பிசாசு, உலகம், ஆசை, இச்சைகள், எல்லா தம்பிமாருக்கும் இருக்கிற, உன் கிளாஸ்மேட்ஸுக்கு இருக்கிற அதே உணர்ச்சி தானே உனக்கு இருக்கு. அதே உலகத்துல தான் நீ இருக்கிற, அதே சூழ்நிலை தானே நீ இருக்கிற. அவங்க பார்க்கிற மாதிரி தான் நீயும் பார்க்கிற. பார்வையின் மூலமாக பிசாசு உள்ள அனுப்புறானே, ஆசை இச்சைகள், மாம்சத்தை தூண்டுறானே, பாவம் செய்ய தூண்டப்படுகிறோமே. அதனால தான் ஆண்டவர் பார்த்தாரு, என் பிள்ளைய நான் ஜெயிக்க வைக்கணும். யோசித்து பாருங்களேன், இயேசு கிறிஸ்து சிலுவையில தன்னுடைய ரத்தம் எல்லாம் சிந்தி தலையிலிருந்து கால் வரைக்கும் அடிச்சு நொறுக்குனாங்க. ஏர் உழுகிற நிலம் போல மாறிவிட்டது.
அவர் எலும்புகள் எல்லாம் என்னலாம்? யாராவது உட்கார்ந்து யோசித்து இருக்கிறீங்களா? கல்வாரியை யோசித்து இருக்கிறீங்களா? எனக்காக ஆண்டவர் நொறுக்கப்பட்டார் என்று தானே பைபிள் சொல்லுகிறது. நொறுக்கப்பட்டார். என் பாவத்திற்காக அவர் நொறுக்கப்பட்டார். என்னுடைய அக்கிரமத்திற்காக அவர் சிதைக்கப்பட்டார். என் மேல் வர வேண்டிய ஆக்கினை அவர் மேல வந்தது. எனக்கு தான் தண்டனை வந்திருக்கணும். ஆனா அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எதுக்கு எடுத்தாலும் அடிதான். பெரம்பு பெல்ட் எல்லாம் பிஞ்சிரும். ஆனா ஒரு கொஞ்சம் மீறி போது அடின்னு சொன்ன எங்க அம்மா ஓடி வந்து அதை தடுப்பாங்க. அந்த பாதி அடி எங்க அம்மா மேல விழும். எல்லா வீட்லயும் இது நடக்கும் தானே. அந்த மாதிரி தாங்க பிதாவாகிய தேவன், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நான் செய்யற தப்புக்கு என் மேல ஆக்கினை அவர் அடி விழ அடிக்கும் போது அவர் தடுத்து விட்டார். இயேசு அந்த அடியை தன் மேல வாங்கி எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவு பெரிய ரட்சிப்பு. அதான் பைபிள் சொல்லுது, இவ்வளவு பெரிய ரட்சிப்பு என்று. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு பெற்று எடுத்துட்டு பெற்று மனுக்குலத்துக்கு பெற்று கொடுத்துட்டு இவர் பரலோகம் போறாரு. போனோடனே கொஞ்சம் நான் இப்படியெல்லாம் கற்பனை பண்ணி பார்ப்பேன். எல்லாரும் தேவ தூதர்கள்லாம் பிஸி அவரை வெல்கம் பண்றதுக்காக கொண்டிருப்பாங்க. இவர் எந்த வெல்கம் எதையும் ஏற்றுக்கொள்ளல. நேரா பிதா விட்டு போய் பிடிச்சிட்டாரு காலை. யோவான்ல அவர் ஜெபம் பண்ணும்போது சொல்றார், நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவரையும் நான் இழக்க கூடாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தம்பி, மகனே, மகளே, தங்கி, தங்கச்சி, சகோதரா, நம் ஒருவரையும் இழக்க அவர் ஆயத்தமாக இல்லை. பிதாட்ட போய் எப்படி கெஞ்சிருப்பார்ல, பிதாவே பிதாவே சீக்கிரம் சீக்கிரம், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, என் பிள்ளைங்க காத்துட்டு இருப்பாங்க. பிசாசு ஒவ்வொருத்தனையா இப்பதான் யூதாசை தூக்கிட்டு போயிட்டான், செத்தே போயிட்டான். நான் மற்றவங்களை இழக்க விரும்பல. நீங்க எப்படியாவது அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்க ஆவியானவரை அனுப்புங்க. போய் பிதாட்ட ஜெபம் பண்ண சொல்ல, நிச்சயமா நான் அனுப்புறேன் மகனே, நிச்சயமா அனுப்புறேன் நான். ஹல்லேலூயா. அவர்கள் போய் காத்திருந்த பொழுது பெந்தெகோஸ்தே நாளிலே அக்கினி நாவுகள் பிரிந்திருக்கிறது போல காணப்பட்டு ஒவ்வொருவரையும் நிரப்ப ஆரம்பித்தது. ஆமென். யார நிரப்பிச்சு? தோத்து போனவன் மேல, தடுமாறுனவன, ஜெயிக்க முடியாதவன, இயேசுவுக்காக நிற்க முடியாதவன, இயேசுவை மறுதலித்தவன, விழுந்து விழுந்து எழும்பினவன நிரப்பினார். என்ன? அப்படியே அவனை பிடிச்சார். அவனுக்குள்ள வந்து அவனை தூக்கி எடுத்து, எந்த மரணத்தை பார்த்து பயந்து மறுதலிச்சானோ அவன், பேதுரு எப்படி மறிச்சான் தெரியுமா உங்களுக்கு? பேதுரு எப்படி மறிச்சான் தெரியுமா? அவனை சிலுவையில் அறைந்து கொல்ல அவங்க டிசைட் பண்ணப்போ அவன் சொன்னான், ஆண்டவரை சிலுவையில் அரைஞ்ச மாதிரி என்னை அரைஞ்சிடாதீங்க, ஏன்னா அது கூட நான் தகுதி இல்லை, என்னை தலைகளாக சிலுவையில் அரைஞ்சு கொள்ளுங்கன்னு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தான். ஏன் தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பேடியா, பயம்தான் கொள்ளியா, பாடுகளை பார்த்து நடுங்கின என்ன தைரியமான மாற்றினார். எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அதனால்தான் பைபிள் சொல்லுகிறது, அவர் பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆவியானவர் 100% உங்களுக்குள்ள கிரியை செய்கிறத நீங்க அலோ பண்ணி அவரோட நடந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிந்த புத்தி இருக்கும், கன்ஃபியூஷனே இருக்காது. ஆமென். அதைத்தான்
பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது நீயோ மன தெளிவுள்ளவனாகிரு. நம்ம தெளிவா இருக்கணும். பிசாசு எந்த விதத்திலும் நம்மை பாவம் செய்ய வைத்து ஆண்டவரை விட்டு பிரித்து விடுவான். சோ கவனிங்க, நம்ம பரிசுத்த ஆவியானவர். இந்த தாவீது, நான் இப்ப திரும்ப செய்திக்குள்ள வரேன், 51வது சங்கீதம். இந்த தாவீது விழுந்து எழும்பின போது தீர்க்கதரிசியின் மூலமாக உணர்த்தப்பட்ட போது அவன் பாவ மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கும் பொழுது அவன் ஒன்றை ஜெபிக்கிறான். ஆண்டவரே, 10வது வசனம், தேவனே என் இருதயம் திருக்குள்ளதாக இருக்கிறது. என் இருதயத்தில் தேவையில்லாத பாவங்கள், தவறான எண்ணங்கள் இருக்கிறது. எவ்வளவு யார் பிரசங்கம் பண்ணாலும் என் இருதயம் கல்லா இருக்கு. கல்லான இருதயத்தை எடுத்துருங்கப்பா, எனக்கு சுத்த இருதயத்தை தாங்கப்பா, சுத்த இருதயத்தை தாங்க. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். நம்ம எல்லாரும் என்ன இருதயம் வேணும்? எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து. சுத்த, கிளீன் ஹார்ட், சுத்த இருதயம். இருதயம் சுத்தமா இருந்துச்சுன்னா உங்க மைண்டும் பியூரா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கண்டதையும் நினைச்சு பிறண்டுட்டு இருக்க மாட்டீங்க. மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நல்ல சிந்தனைகள் உங்களுக்குள்ள இருக்கும். உங்க இருதயத்தை எப்பொழுதும், அதனால தான் இருதயத்தை நீங்கள் என்ன செய்யணுமா? காத்து, எல்லா காவலோடும் ஆமா காத்து கொள்ளணும். ஏன்னா பிசாசு களையை விதைக்கிறதுக்கு அவன் ரெடியா இருக்கான். என் இருதயம் சுத்தமா இருக்கணும். அவன் சொல்றான், ஜெபம் பண்றான், ஆண்டவரே சுத்தமான இருதயத்தை எனக்கு தாங்க. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஜெபம் பண்ண போறோம்? ஆண்டவரே சுத்தமான இருதயத்தை தாங்க. உங்களுக்கு தெரியும் நம்ம இருக்கிற பிரச்சனை. நான் ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறேன்னா, ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணணும்னு பேசலன்னா, ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறேன்னா, உங்களை நான் யாரையும் கண்டம் பண்ணி பேசல. நம்ம எழுமணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். அவர் கண்டம் பண்ற தேவன் அல்ல. கண்டிப்பா பேசினாலும் நீங்கள் நானும் ஜெயிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சுயம் சாகணும், மாம்ச சாகணும், கிறிஸ்து எனக்குள்ள எழும்பணும். ஆண்டவரே சுத்த இருதயத்தை தாங்க. அவன் ஜெபம் பண்ணிட்டு அடுத்த வார்த்தை சொல்றான் பாருங்க, நிலைவரமான ஆவியை இன்னைக்கு இதுதான் ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் என்ன பாருங்க, எல்லாரும் பாருங்க. பிரசங்கம் பண்ணும்போது நீங்க கவனிங்க, பைபிள் வாசிக்கும் போது வாசிங்க, பட் லிசன் டு மீ. நிலைவரமான ஆவி, ஸ்டெட்ஃபாஸ்ட் ஸ்பிரிட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல அன்வேவரிங் ஸ்பிரிட். வேவரிங்னா தெரியும், தழும்புகிறது, நிலையில்லாத வாழ்க்கை. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பேதுருவே நீ பேதுருவாய் இருக்கிற, நான் உன்னை எப்படி மாற்ற போறேன்? என்னை நாணலை போல இருக்கிறாய், உன்னை நான் கண்மலையாக மாற்றப் போகிறேன். தழும்புகிறவனாக இருக்கிறாய். அன்வேவரிங் ஸ்பிரிட். நம்ம எல்லாருமே இந்த கூட்டத்துக்குள்ள வந்துருவோம். நிலையான வாழ்க்கை. நிலையான வாழ்க்கைன்னு என்ன? நேற்று இருந்த தோல்வி இன்னைக்கு வரக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. நேத்து நான் விழுந்தேன், ஆனா இன்னைக்கு அந்த இடத்துல திரும்ப விழ மாட்டேன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஏன்னா எனக்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். எஸ்டர்டேஸ் ஃபெயிலியர் அப்படியே இருக்கட்டும், அதை நான் கிராஸ் பண்ணிட்டேன். ஆண்டவர் உணர்த்தினாரு, நான் மன்னிப்பு பெற்றுட்டேன். இப்ப நான் அடுத்த ஸ்டெப் வைக்கிறேன். இப்ப மறுபடியும் அதே இடத்துக்கு வர்றேன். இப்ப நான் விழல, அவர் என்னை தூக்கி எடுத்து விட்டார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவேன் பணமதிலே மகிழ்ந்திடவே. மைனர் நினைக்கிறேன், தரிசிக்கவே. இல்ல மேஜரா நினைக்கல. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன்,
மறுரூபமாவேன் மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. தெரியாத பாட்டு, பழைய பாட்டு, சாரல் நவரோஜியுடைய பாட்டு. மகிமை மேல் மகிமை, இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. One level of glory to another level of glory every day. அதனால்தான் பைபிள் சொல்லுது, நீங்கள் ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். அஸ்திவாரம் போட்டாச்சு, அடுத்தது கல் வச்சு இப்ப எழும்பிட்டே இருக்கு. எவ்ரிடே மாளிகை எழும்பிக் கொண்டே இருக்கிறது. என் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட்டு வருகிறது. ஒரு பெரிய மாளிகை இசைவாய் இணைக்கப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. தேவையில்லாத பகுதிகளை வெட்டுகிறார். எப்படி கட்டடம் கட்டுறவர் இந்த இடத்துல இந்த கல்லை வைக்கணும்னா அந்த இடத்துல வச்சு பார்ப்பாரு, சரியா போலியா அதை கட் பண்ண பார்ப்பார். நான் இதெல்லாம் தியானிச்சிருக்கேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அந்த கல்லை இப்படி இந்த கோடு போட்டு கட் பண்ணுவார். ஒரு சில கல் டக்குன்னு கட்டாயிரும், கரெக்டாக கட்டாயிரும், அதை அந்த இடத்துல வச்சிருவாரு. ஒரு சில கல் இப்படி வெட்டினா அது இப்படி வெட்டும், இப்படி உடஞ்சிரும். ஆனால் அதை தூக்கி எறிய மாட்டார். அந்த கட்டடம் கட்டுறவர் பக்கத்திலேயே வச்சுக்குவார். ஏன் தெரியுமா? இதுக்கு இன்னொரு கேப் வரும். ஒரு அலையிலையா சத்தமா சொல்லு. நான் ஒன்னையும் தூக்கி எறியல, இது அத்தனையும் இந்த மாளிகைக்குள்ள வச்சிடணும். வெட்ட வேண்டியவர்களை விடணும், பிடுங்க வேண்டியவர்களை பிடணும். ஆமீன். இதை எப்படியாவது இந்த மாளிகைக்குள்ள வச்சிடணும்னு ஆமீன். குயவனை போல கர்த்தர் நம்மை அம்மேல தம்முடைய கரத்தை வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குயவன் ஒரு பாத்திரத்தை உருவாக்குகிறார். அந்த பாத்திரம் கெட்டு போய்விட்டது, ஆனால் தூக்கி எறியவில்லை, அதை திரும்ப வேறே பாத்திரமாக உருவாக்குறார். நம்முடைய ஆண்டவர் கெட்டு போன பாத்திரத்தை கூட தூக்கி எறிய மாட்டார் தம்பி. கெட்டு போன வாழ்க்கையை கூட தூக்கி எறிய மாட்டார். நீ அவருடைய கையில் அர்ப்பணித்தால் உன்னை திரும்ப வேறே பாத்திரமாக உருவாக்குவார். நிலைவரமான ஆவி. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க பாப்போம். லாயல் ஸ்பிரிட் அப்படின்னு நிறைய டிரான்ஸ்லேஷன். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அன்வேவரிங் ஸ்பிரிட். வேவரிங் அப்படின்னா இப்போ அப்படி ஒன்று பதட்டமா ஒரு நிலையில்லாத வாழ்க்கை. அன்வேவரிங் நிலையான வாழ்க்கை, நிலைவரமான ஆவி. கன்சிஸ்டன்ட்லி அண்ட் கான்ஸ்டன்ட்லி ஸ்ட்ராங் இன் ஸ்பிரிட். கன்சிஸ்டன்சி அண்ட் கான்ஸ்டன்ட் ஸ்ட்ராங் இன் அவர் ஸ்பிரிட். ஆதியாகமம் 49:3-4 வாசனீங்கன்னா வாசிங்க. ரூபனை பத்தி அவங்க அப்பா சொல்றது கேளுங்க. ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன். நீ என் சேஷ்ட புத்திரனா? நீ என் சத்துவமும், நீ என் சத்துவம், என் முதற் பெலனுமானவன். வாவ், என்னோட ஃபர்ஸ்ட் பெலனே நீதான்பா. நீ மேன்மையில் பிரதானமும், நீ மேன்மையில் பிரதானமும், வல்லமையில் விசேஷமுமானவன். வல்லமையில். ஓ, அந்த 3வது வசனம் வாஸ்தா இந்த ரூபனை குறித்து அவன் எவ்வளவு ஸ்பெஷல் பாருங்களேன். பியூட்டிஃபுல். அந்த 3வது வசனத்தை பார்த்தாவும். ஆனா அடுத்த வசனமே எழுதியிருக்கு, தண்ணீரை போல தளம்பினவனே. நீ தண்ணீரை போல தளம்பிட்டே இருக்கடா. நீ மேன்மை அடைய மாட்டாய். போதும், நீ மேன்மை அடைய மாட்டாய். அதனால தான் தாவீது சொல்றான், ஆண்டவரே தழும்பிட்டே இருக்க கூடாது, நிலைபரமான ஆவி எனக்கு தாரும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. உங்க வலது கருத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எல்லாரும் சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, நிலைவரமான ஆவியை தாங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? வாயை திறந்து சொல்லுங்க, நிலைவரமான ஆவியை தாங்க. சொல்லுங்க, நிலைவரமான ஆவியை தாங்கப்பா. விழுந்து விழுந்து எழும்புகிற வாழ்க்கை வேணாம். பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பேசிடுறேன். பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பேசுறேன். தீர்மானம் எடுக்கிறேன், உடைச்சிடுறேன். தீர்மானம் எடுக்கிறேன், விழுந்துடுறேன். என்ன வாழ்க்கை? நான் தளம்பிக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நான் ரூபனை போல விசேஷமாக அழைக்கப்பட்டவன் தான். நம்ம எல்லாரும் சேஷ்ட புத்திரர்கள் தெரியுமா? சர்வ சங்கமாகிய
அந்த சபையிலே நாம் முதற் பேரானவர்கள் தெரியுமா? முதற் பேரானுடைய சபையிலே கர்த்தர் நம்மை அங்க வகித்திருக்கிறார் தெரியுமா? ரூபன் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்ததுனால யோசேப்புக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம் வந்தது தெரியுமா உங்களுக்கு? யோசேப்புடைய பிள்ளைக்கு, யோசேப்புடைய பிள்ளை முதல் பிறந்ததுனால இல்லைங்க. ரூபன் பாவம் செய்தான், இழந்தான். யோசேப்புடைய பரிசுத்தத்தினாலே தகுதி இல்லாதவனுக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம் கிடைத்தது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தகுதி உள்ளவனிடத்திலிருந்து எடுத்து தகுதி இல்லாதவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இதைத்தான் பவுல் எழுதும் போது கொரிந்து சபைக்கு, மாம்சத்தின்படி உடைய அழைப்பை பாருங்கள், நம்மில் அநேகர் ஞானிகள் இல்லை, நம்மில் அநேகர் பலவான்கள் இல்லை, ஆனால் பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை கர்த்தர் கெடுத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதான் ஆண்டவர் சொல்ற, உள்ளவனிடத்தில் என்ன செய்யப்படும்? எடுக்கப்படும். கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. ஆண்டவர் சவுலை தள்ளி தாவீதை கொண்டு வர்றார். ஒருத்தனுடைய பொசிஷன் எடுத்து இன்னொருத்தனை கொண்டு வர்றார். அவங்க வீடே தகுதி இல்லைன்னு ஒதுக்கின தாவீது, சொந்த சகோதரர்கள் அவனை டிஸ்கரேஜ் பண்ணாங்க. அப்பா அம்மா நம்பல. அவனுடைய பேக்ரவுண்ட் ரொம்ப பயங்கரமான பேக்ரவுண்ட், தாவீதுடைய பேக்ரவுண்ட். ஆனால் இப்பொழுது தகுதி உள்ளவனை தள்ளி தகுதி இல்லாதவனை கொண்டு வருகிற தேவன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிற அந்த காலை நேரத்தில், ஓ ஹல்லேலூயா, glory glory glory. தம்பி, நீ தகுதி இல்லை தகுதி இல்லை தகுதி இல்லைன்னு உனக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல. நான் ஐம் நாட் worthy, ஐம் நாட் worthy, ஐம் பிசாசு அப்படிதான் சொல்லுவான். நீ தப்பு பண்ணிட்ட, பாவம் செஞ்சுட்ட, நீ விழுந்துட்ட, உன்னை கர்த்தர் நம்ப மாட்டார், உன் வாழ்க்கையில் தேவசத்து நடக்காது. நீ சொல்லு, இல்லை இல்லை இல்லை, தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிற கர்த்தர் தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுகிற ஆண்டவர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. glory glory. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. நிலைவரமான ஆவி எனக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, நான் திரும்ப விழுந்து விழுந்து எழும்புகிறவனா இருக்கக்கூடாது ஆண்டவரே. ரூபனை போல தளம்பிக் கொண்டே இருக்கக்கூடாது ஆண்டவரே. நிற்கிறவன் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையாக இருக்க கடவன். என்ன வாழ்க்கை இல்ல? தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் நான் நிக்கணும், தழும்பிக் கொண்டே இருக்கக்கூடாது, தடுமாறி கொண்டே இருக்கக்கூடாது. என்னை பலப்படுத்தும். பவுல் சொல்றாருல, நான் பலவீனன் தான், ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னை ஜெயிக்க வைக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. தாவீது அதைத்தான் சொல்றார், உம்மாலே ஒரு சேனைக்குள், உம்மாலே ஒரு மதிலை. இந்த காலையில ஆண்டவர் நாம் ஜெயிக்கணும்னு விரும்புறார். தடுமாறிட்டே இருக்கணும்ல, அன்ஸ்டேபிளா இருக்கிற வாழ்க்கை வேண்டாம். ஸ்டேபிளா, பி ஸ்டேபிள். யோனாவின் மகனாகிய சீமோனே, நீ கேபா என்னப்படுவாய். கேபா என்பது ராக். சீமோன் அப்படின்னா நாணலை போல, நாணலை போல அசைந்து கொண்டிருந்தவனை அசையாத கண்மலையாக மாற்றிவிட்டார். அதைத்தான் பேதுரு எழுதும் போது நிருபத்தில் எழுதுனா, ஆமென், ஜீவனுள்ள, வாசிங்க, அதை வாசிங்களே, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கன்ஃபெஷன் அது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமா இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும்
கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நான் நாணல் தான், ஆனா ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்துவோடு சேர்ந்த உடனே என்னையும் ஜீவனுள்ள கற்களை போல மாற்றி விட்டார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. பேதுரு அப்படி மாத்தின கர்த்தர் உங்களை என்னையும் மாற்றுவார். நிலைவரமான ஆவி எனக்கு தாரும். நிலையான கிறிஸ்தவ வாழ்க்கை, ஸ்ட்ராங், எடுத்த தீர்மானத்தில் உறுதி. ரூத் மாதிரி இருக்கணும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. தீர்மானத்தை எடுத்து திரும்ப உடைச்சிட்டு, தீர்மானத்தை எடுத்து திரும்ப உடைச்சிட்டு வாழ்ற வாழ்க்கை அல்ல. எனக்குள் இருக்கிற ஆவியானவர் என்னை ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்ததினாலே என்னையும் பாறையாக மாற்ற விரும்புகிறார். நாணலை போல, ரூபனை போல தழுமின வாழ்க்கை அல்ல, நிலையான வாழ்க்கை. நிலைவரமான ஆவி எனக்கு தாங்க. ஒரு தீர்மானம் எடுத்தா சாகர வரைக்கும் அதுல உறுதியா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அதான் ஆண்டவர் சொன்ன, கலப்பையின் மேல் கை வைத்து என்ன செய்யக்கூடாது? ஆமா, மூவ் ஃபார்வர்ட். என்ன வந்தாலும் முன்னேறு. பிரச்சனை வரும், முன்னேறு. போராட்டங்கள் வரும், முன்னேறு. உன்னை திரும்பி எகிப்துக்கு போக வைக்கிற அளவிற்கு உனக்கு தாக்கம் வரும், பிரச்சனைகள் வரும். எதுக்குடா எனக்கு வேண்டாம் சொல்லி நீ திரும்ப பழைய வாழ்க்கைக்குள்ளே, பழைய காரியத்துக்குள்ள போக பிசாசு உங்களை என்னை தடுமாற பண்ணுவான். ஆனால் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியிலும் நான் உறுதியாக இருந்து, ஏன்னா நான் கன்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதர்கள். நான் சொல்லிய வார்த்தை ஒருவன் கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதன். நம்ம மணலின் மேல கட்டுறத உறுதி இல்லாதவர்கள் அல்ல, நம்முடைய கன்மலையாகிய I stand on the rock. நான் கன்மலையின் மேல் நிற்கிறேன். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க பாப்போம். நான் எது மேல் நிற்கிறேன்? ஆமா, என் கன்மலையாகிய என் அஸ்திபாரம். ஒரு பாட்டு சி மேஜர் கொடுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, ஆனா அதிகமா பெருசா தெரியாதுன்னு நினைக்கிறேன். என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. பாடுங்க, சிம்பிள் தானே. என் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. அல்லேலூயா, ஆனந்தமே, கிறிஸ்துவினால் ஜெயம் பெறுவேன். பாடுங்க, அல்லேலூயா, ஆனந்தமே, இயேசு கிறிஸ்துவினால். உங்களுக்கு தெரியுது இல்ல பாட்டு? யோசேப்பை அறியாத பார்வோன்கள் வரலாம், போஷித்த காகங்கள் பறந்து போகலாம். பாடுங்க, யோசேப்பை அறியாத பார்வோன்கள் வரலாம், போஷித்த காகங்கள் பறந்து போகலாம். யோர்தானின் கரைகளை தாண்டி போன பின் வானத்தின் மன்னாவும் ஒளிந்து போகலாம். கவலை இல்லை, கலக்கம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தோல்வி இல்லை. அறிக்கை செய்யலாமா? இந்த பாட்டு வியாசர் லாரன்ஸ் ஒரு அண்ணன் எழுதின பாட்டு. ஐ லவ் திஸ் சாங். அதுல ஒரு ஸ்டான்ஸா மறந்துருச்சு, கூகுள்ல நான் எடுத்து பாடுறேன், ஒரே நிமிஷம். ஐ லவ் தட் சாங். இருக்கா? அஸ்திபாரம் நாங்க என்கிட்ட இருக்கு, நீங்க பாடுங்க. தேங்க்யூ, சாரி பேனா விழுந்துச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ. பாட்டு ஒன்றும் போட மாட்டேங்கிறீங்களே. சரி, ஓகே, கூகுளில் இருக்கிறத எடுத்து போடணும். ஓகே, டக்குன்னு சியா. மாறாவின் நீரூற்று கசந்து போகலாம், சாராளின் அடிமை பெண்
இகழ்ந்து பேசலாம். பாடுங்க. மாறாவின் நீரூற்று கசந்து போகலாம், சாராளின் அடிமை பெண் இகழ்ந்து பேசலாம். ஆரோனும் மிரியாமும் எழும்பி எதிர்க்கலாம், கோராகின் கூட்டத்தார் கலைந்து போகலாம். கவலை இல்லை, கலக்கம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தோல்வி இல்லை. அடுத்த சரணம் பாருங்களேன். சமுத்திர மீன் உன்னை விழுங்கி போடலாம், பசித்த சிங்கங்கள் கெபியில் உலாவலாம். சேவல் கூவுகின்ற 3 வேளைக்குள் சீமோனை போல் சிலர் மாறி போகலாம். கவலை இல்லை, பாடுங்க. கலக்கம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தோல்வி இல்லை. நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என் கட்டிடம் கிறிஸ்துவாகிய பாறையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது, வசனமாகிய பாறையில் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. நான் அசைக்கப்படுவதில்லை. மனிதர்கள் மாறுவார்கள், சூழ்நிலைகள் மாறும், ஆனால் அழைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நிலையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ தம்பி தங்கச்சி என கேளுங்க. உங்களுக்கு இருக்கிற போராட்டம் எங்களுக்கு தெரியும். எங்களை விட உங்களுக்கு அதிகமான போராட்டம். நாங்கள்லாம் நிறைய காரியங்களை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். பட் நீங்கள் இப்போ தான் என்ட்ரு ஆகுறீங்க. உங்களுக்கு வர்ற பிரச்சனைகள், உடைய மாம்சம் தூண்டுகிறது தேவையில்லாத காரியங்கள், கண்களின் இச்சை, தனியாக இருக்கும்போது தப்பு தப்பாக யோசிக்கிறது, நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குறதெல்லாம் கனவுல வந்து நம்மை கரைப்படுத்துகிறதுன்னு ரொம்ப ஓப்பனாக பேசுகிறேன். ஓப்பனாக பேசி ஆகணும். இந்த நாட்களில் தடுமாறி கொண்டிருக்கிறேன். நிலையான வாழ்க்கை வாழ முடியல. எல்லாருமே இயேசுவை நேசிக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் இயேசுவை நேசிக்கிறாங்க. நோ டவுட் அட் ஆல். நான் இயேசுவை நேசிக்கிறேன். ஐ எம் a child of God. பட் என்னால் ஸ்டேபிளாக வாழ முடியல. விழுந்து விழுந்து எழும்புறேன். எத்தனை முறை விழ, எத்தனை முறை எழும்ப, எத்தனை முறை அவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறது. என்னால முடியல ஆண்டவரே. ஆண்டு சொல்ற, பயப்படாத, நான் நிலைவரமான ஆவியை நான் உனக்கு தருவேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க மாமா. சொல்லுங்க, என்ன ஆவியை கர்த்தர் தருகிறார்? பழைய ஏற்பாட்டில் அவன் அந்த நிலைவரமான ஆவியை தாங்கன்னு ஜெபம் பண்றாரு. புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்துட்டாலே என்னை தூக்கி நிறுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். சத்தமா சொல்லுங்க. நான் இன்னும் பிரசங்கமே ஆரம்பிக்கல. நீங்க பேசாத பார்த்தா இன்னும் 1 மணி நேரம் பேசுவேன். நான் உண்மையாவே நான் இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கவே இல்லை. நான் ஆரம்பத்திலேயே நிற்கிறேன். நான் எனக்கு நல்ல ஆவியில உணர்றேன். ஆவியானவர் நம்மோடு பேசிக்கொண்டே போகிறார். நமக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் பேசுகிறார். நான் இந்த நாட்கள் அதைத்தான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். நான் ப்ரிப்பேர் பண்ண மெசேஜை அப்படியே கடைசி வரைக்கும் பேச இதை காட்டிலும் அந்த க்ரௌடுக்கு கர்த்தர் என்ன தேவையோ அதை பேச நான் அவருக்கு விட்டு கொடுக்க ஆசையாக இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்கிருந்து வர்ற வார்த்தை உங்களுக்கு மட்டும் இல்லை, என்னோடும் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நிலைவரமான ஆவியை தாங்க. எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். கவனிங்க, அதுக்கு முன்னால முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண போறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாரும் என்ன பாருங்க. பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு எனக்கு நிலைவரமான ஆவி வேணும்? அப்படி சொல்றவங்க மட்டும், ஆசையா இருக்கிறவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுக்கெல்லாம் வேணாமாயா? வேண்டாமா? அது எதுக்கு இல்லை? இல்லை, கஷ்டப்படாதீங்க. நான் சொன்னதுக்காக கை உயர்த்தாதீங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் எப்பொழுதும் சொல்லுவேன், நான் எப்போ தெரியுமா அபிஷேகம் பெற்றேன் சொல்லியிருக்கேன்ல, ஞாபகம் இல்லையா? நீங்கள் பார்க்குறத பார்த்தா, ஐயோ உன்னையே எனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு பார்க்குற மாதிரி.
நான் when I was 6th standard, கவனிங்க தம்பிமார் கவனி, நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு 2 அக்கா. ஒருத்தங்க என்னை விட 6 வயசு மூத்தவங்க, அவங்க தான் பெரியவங்க. அடுத்தது என்னை விட 2 வயசு மூத்தவங்க, 4 வயசு மூத்தவங்களா, ஆமாம் 2 வயசு மூத்தவங்க, ஆமாம் 2 வயசு தான். எங்கள் அக்கா பெரிய அக்கா அப்போது 11th படிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் 2 வருஷம். நான் 6th ஸ்டாண்டர்ட், 6வது. எங்கள் இன்னொரு அக்கா 8வது நினைக்கிறேன், 8வது 9வது தெரியல. அடுத்தது 11th. எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னு பயங்கர ஆசை. எல்லாரும் கவனிங்க, இது யாரும் கட்டாயப்படுத்தி ஜெபம் பண்ண வச்சாலாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் பைபிள் சொல், தாகம் உள்ளவன் மேல். சொல்லுங்க, தாகம். என் 2வது பிள்ளை, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. பெரியவ 10th எழுதுறா, 17. இங்கே யாராவது 10th இருக்கீங்களா? இருந்திருந்தா வந்திருக்க மாட்டாங்கன்றீங்களா? படிச்சுட்டு இருப்பாங்கல்ல. ஆமாம், என் பிள்ளை 2வது காரி இருக்காளே, கொஞ்சம் அவள் சின்னதில் தண்ணி தாகம் எடுத்துருச்சுன்னா எங்களை ஒரு வழி ஆக்கிடுவான். எங்கேயாவது வெளியே போயிட்டு காரில் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருப்போம். இன்னொரு 5 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் ஒரு வழி இப்போ வேணும்னுவா. தண்ணி தாங்கணும் கத்துன்னு அழுவா. ஆண்டவர் சொல்றதை தான் யோசித்து பார்த்தேன். இப்படி தாகமாக, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள், தண்ணி தாகம், அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும். அந்த thirst எனக்கு வேணும். ஐ நீட் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். அந்த தாகம் எங்க 3 பேருக்குள்ள அந்த தாகம் இருந்துச்சு. எங்க இது மார்த்தாண்டத்தை இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் தான். அங்கே பாஸ்டர்மாவாக இருந்தாங்க, பாய் சிஸ்டர்னு சொல்லுவோம். அப்போ நாங்கள் ஃபுல் காஸ்பிள் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோம். பல்லடம் அப்படின்னு ஒரு இடம், சர்ச்சுக்கு பின்னால் தான் எங்கள் வீடு. எங்கள் வாஞ்சையை பார்த்துட்டு அந்த பாஸ்டர்மா எங்கள் 3 பேரையும் உட்கார வச்சு, ஒரு சின்ன சர்ச் தான், அதனுடைய வெரண்டால சாயங்காலம் உட்கார வச்சு, ஆவியானவரை பெற்றுக்கொண்டு. எதுக்கு ஆவியானவர்? நீங்கள் கேட்டால் உங்களுக்கு தந்துடுவார். கேட்டால் தந்துடுவாரா? இல்லை, உங்கள் பாவங்கள் இருந்துச்சுன்னா, உங்கள் பாத்திரம் அழுக்காக இருந்ததுன்னா அவர் உங்களை நிரப்ப முடியாது. அதனால் நீங்கள் செஞ்ச பாவமெல்லாம் அறிக்கை செஞ்சு இயேசுவோட ரத்தத்தினால கழுவுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களை கழுவி உங்களை நிரப்பிடுவாருன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுத்து எங்களை ஜெபம் பண்ண வச்சாங்க. நாங்கள் 3 பேரும் உங்கள் பாவங்களெல்லாம் அறிக்கை செஞ்சு ஜெபம் பண்ணோம். அறிக்கை செஞ்சு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது முதல்ல பரிசுத்த ஆவியார் அவர் என்ன தான் நிரப்பினார். அவர் அல்லேலூயா சொல்லுங்க. நான் சின்ன பையன், 6th ஸ்டாண்டர்ட், 6வது படிக்கிறேன். பரிசுத்த அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆண்டவர் என்னை நிரப்பிட்டார். என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. பரிசுத்த எவ்வளோ மணி நேரம் ஜெபம் பண்ணோன்னு தெரியல. ஆனால் எங்கள் 2 அக்காவுக்கும் கிடைக்கல. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க பாஸ்டர்மா பார்த்தாங்க, டைம் ஆச்சுப்பா, நைட்டு 9 மணி மேலே ஆச்சு, நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தமிழே வர மாட்டேங்குது, நான் அந்நிய பாஷை பேசிகிட்டே இருக்கிறேன். எங்களை அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே 2 அக்காமாரும் அழுதுகிட்டே வந்தாங்க. சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டாங்க. நைட் ஃபுல்லாக தூங்கலை, நைட் ஃபுல்லாக அழுதுட்டு. அடுத்த நாளும் சாப்பிடல. இந்த நியூஸ் பாஸ்டர்மாக்கு போச்சு. மறுபடியும் அடுத்த நாள் சாயங்காலம் எங்கள் 3 பேரை மறுபடியும் கூப்பிட்டு அவங்க ஜெபத்தில் நடத்தும் போது என்னுடைய 2 சகோதரிகளும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொண்டார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. அந்த மாதிரி கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். ஆமாம், நான் அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்காருன்னா, எங்கேயோ இருந்து வந்து நிரப்புறதில்லை, உங்கள் பக்கத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, எங்கே இருக்காரு? ஆமாம், நம்ம பக்கத்தில், இந்த அறைக்குள்ள நம்ம பக்கத்தில் உலாவி கொண்டிருக்கிறார்.
அதனால தான் சொன்னேன், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான். ஆமென். ஆண்டவரே, நீங்க என்னை நிரப்பக்கூடாதபடிக்கு என்னில் காணப்படுகிற தடைகளை மாத்திருங்கப்பா, குறைவுகளை மாத்திருங்க. நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், அதெல்லாம் சொல்லி அறிக்கை செஞ்சு எங்களை நிரப்புங்கன்னு கேட்டீங்கன்னா இப்பவே கர்த்தர் நிரப்புறதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்ணை மூடி. ஆமென். நம்ம ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிஷத்துக்குள்ள நான் முடிச்சிட போறேன். ஆமென். அதுக்குள்ள கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். ஆமென். வேகமா எல்லாரும் முழங்கால் படியில் நில்லுங்க பார்ப்போம். முழங்கால் படியில் நில்லுங்க. ஹல்லேலூயா, glory to Jesus, glory to God, hallelujah, glory. எங்களுக்குள்ள பெரிய பாரம் பாஸ்டர் யோபா, உங்களுக்குள்ள இருக்கிற பாரம், இன்னைக்கு ஊழியர்களுக்குள்ள இருக்கிற பெற்றோர்களுக்குள்ள இருக்கிற பாரம், எங்க பிள்ளைங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் அந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அப்பதான் அவங்க ஸ்கூல்ல கிளாஸ்ல சாட்சியா வாழ முடியும். இன்னைக்கு வாலிபர்கள் பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிறாங்க. பிசாசு வாலிப ஜனத்தை, வாலிப பிள்ளைகளை அழிக்க அவன் நிறைய குழி வெட்டி வச்சிருக்கான். எங்க பிள்ளைங்க காக்கப்படணும்னா அவங்களுக்கு துணை வேண்டும், பரிசுத்தாவியானவர் என்ற துணை வேண்டும். எல்லாம் கண்ணை மூடி ஆமென். வாயை திறந்து அப்பா கூட பேசுங்க பார்க்கலாம். பேசுங்க பேசுங்க பேசுங்க. தாகமா இருந்தீங்கன்னா உங்களை நாங்கள் கம்பல் பண்ண முடியாது, உங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது, உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. சும்மா நான் வந்து தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணா ஒன்றும் நடக்காது. நீங்கள் ஆண்டவரே எனக்கு வேணும், துணை வேண்டும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள், ஹல்லேலூயா, எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே எனக்குள்ள நீங்கள் ஊற்றப்படுவதற்கு தடையாக இருக்கிற பாவங்கள் நான் அறிக்கை செய்கிறேன்ப்பா, அறிக்கை செய்கிறேன். வாயை திறந்து சொல்லுங்க. அறிக்கை சும்மா சொல்லக்கூடாது, அறிக்கை செய்கிறேன் மொத்தமாக சொல்லக்கூடாது. இப்படி நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் என்னுடைய தவறுகளெல்லாம் ஞாபகப்படுத்துவார். நான் செஞ்ச தப்பு, நான் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாதது, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் பண்ணது, என் சிந்தையில் வந்த தேவையில்லாத எண்ணங்கள், நான் தவறாக பார்த்த காரியங்கள், என்னுடைய இருதயத்தை கரைப்படுத்தி இருக்கிற காரியங்கள், ஆமீன், தனியா ஆமீன் உட்கார்ந்து தவறான காரியங்களை யோசித்தது, என் படுக்கையில் படுத்துட்டு தப்பு தப்பா யோசித்தது, ஆமீன், இதெல்லாம் மனதில் இருக்கிற எல்லாம் அறிக்கை செய்ய பார்க்கலாம். வாயை திறந்து ஆண்டவரே என்னை கழுவும், ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும், ஆண்டவரே எனக்கு நீங்க வேணும், நான் ஜெயிக்கணும், நான் தோற்று போனவனா வந்திருக்கிறேன், நான் உடைக்கப்பட்ட பாத்திரமா வந்திருக்கிறேன், ஆண்டவரே நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும். என்னுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிரப்புங்க. ரூபனை குறித்து அவ்வளோ விசேஷமா நீ மேன்மையில் பிரதானமானவன் என்று சொல்லி, நீ என்னுடைய சத்துவம், என்னுடைய முதற் பலன், நீ மேன்மையானவன் எல்லாம் சொல்லிட்டு அடுத்த வசனமே நீ உருப்பட மாட்டடா, ஏன்னா நீ தண்ணீரை போல தாளம்புனடா, உன்னுடைய மேன்மையை நீ இழந்து போய்விட்டாய். அப்படி என்னை உங்களையும் பார்த்து சொல்லக்கூடாது. ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை ஜெயிக்க வைக்க பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவை. நல்ல வாயை திறந்து சத்தமா எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே என்னை நிரப்புங்க. இன்று ஒரு 5 நிமிடம் தான் நான் முடிக்க போறேன், ரொம்ப நேரம் இழுக்கல. ஆமென். எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணுமோ அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, வாயை திறந்து அறிக்கை செய்து ஆண்டவரே இப்போ எங்களை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. பெரியவர்களும் ஆண்டவரே நான் ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், சுயத்தை ஜெயிக்கணும், நிலைவரமான ஆவி எனக்கு தாங்க, நிலைவரமான ஆவியை தாங்க. நல்ல வாயை திறந்து சத்தமா ஹல்லேலூயா. மௌனம் சாமியாரா இருந்தா ஆமென் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பிசாசு வாயை திறக்க விட மாட்டான். ஆண்டவர் சொல்றார், வாயை திற, நான் உன்னை நிரப்ப வந்திருக்கிறேன். ஆமென். அபிஷேகத்தை இழந்து போனவர்களும் இந்த காலை நேரத்தில், பகல் நேரத்தில் கர்த்தர் உன்னை திரும்ப உயிர்ப்பிக்க விரும்புகிறார். நல்ல வாயை திறந்து சத்தமா ரபாலா கரபாதானாமா ஷகாதானாமா. வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க கேளுங்க. நான் சொன்னேன் 6வது படிக்கும் போது கர்த்தரை நிரப்பினார். அதே ஆவியானவர் தம்முடைய அபிஷேக தைலத்தோடு உன் பக்கத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென். உன்னை நிரப்ப தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்ற, ஆவியை ஊற்ற உன் அருகிலே உலாவி கொண்டிருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுவான். நிறைய வெறுமையான பாத்திரங்களை நான் பார்க்கிறேன்.
கர்த்தர் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. கேளுங்க, கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்க வேணும். நான் ஜெயிக்க நீங்க வேணும். நிலைவரமான ஆவி எனக்கு வேணும். ஆண்டவரே, நான் தோற்று போக கூடாது, நான் ஜெயிக்கணும். நல்ல ஆவில நிறைந்து ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, எங்க பிள்ளைகளை நிரப்பும். பிள்ளைங்க நல்ல வாயை திறந்து ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் நாவை தொடுவீராக. அந்நிய பாஷை அடையாளத்தோடு எனக்கு நீங்க வேணும். எத்தனை பேர் கேட்கறீங்க? கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, என்னை நிரப்பும். நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க பரிசுத்த ஆவியானவரே. நாங்க ஜெபம் பண்றதுனால மட்டும் இல்ல, நீங்க கேட்கணும், நீங்க தாகத்தோட கேட்கணும். ஆண்டவரே, நான் ஜெயிக்கணும் அப்பா. விழுந்து விழுந்து எழும்புற வாழ்க்கை வேணாம் ஆண்டவரே. நிலைவரமான ஆவியை தாங்க, நிலைவரமான ஸ்டேபிள் லைஃப் தாங்க ஆண்டவரே. நிலையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. பாவத்தை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும். எனக்குள் எழும்புகிற சிந்தைகளை நான் சிறைப்படுத்தணும் ராஜா. பிசாசு தோற்கணும், இயேசு வாழ்க்கையில ஜெயிக்கணும். நல்ல வாயை திறந்து துதிங்க, துதிக்க துதிக்க துதிக்க. உங்க நாவை கர்த்தர் தொடுவா, உங்களை புது ஆவியினால நிரப்புவா. நிரப்புங்க, எங்க பிள்ளைகளை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. மேல் வீட்டு அறையில இறங்கின அக்கினி எங்க மேல இறங்கட்டும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. மேல் வீட்டறையில இறங்கின அக்கினி ஆண்டவரே, எங்க வாலிப பிள்ளைகளை நிரப்புங்க, எங்க சின்ன பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே. நல்ல நல்ல சத்தமா பெரியவங்கள்ட்டயே சத்தம் வரல. நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே.